தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். எல்லா ஹவுஸ் வைஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. விஜய் என்ன சாதனை பண்ணிட்டாரு? விஜய் ஒரு படத்துல அவன் என்ன பெரிய பருப்பா அப்படிங்கிற டயலாக்லாம் வந்து விஜய் யூஸ் பண்ணியிருப்பாரு. இது ஒரு ஹீரோ யூஸ் பண்றப்ப டயலாக்கா? இதெல்லாம் ஒரு ஹீரோ யூஸ் பண்ண டயலாக்கா? விஜய் என்ன கிழிச்சிட்டாரு, என்ன சாதிச்சிட்டாரு? அவர் நடித்த படங்கள் 69 படங்கள்ல என்னதான் விஜய் வந்து சாதனை பண்ணிட்டார். அதாவது வந்து ஜே எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது, ராமராஜனுக்கு மார்க்கெட் கிடையாது, பொன்னம்பலம் ஃபீல்டிலே இல்லை, தாமரை, அப்புறம் வந்து பிக் பாஸ் ராஜு, இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இது வந்து எப்படின்னா இந்த செலிபிரிட்டி மோகங்கிறது அந்த காலத்திலேருந்தே இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், தியாகராஜ பகவதர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து முதல்ல கிளம்ப மாட்டார். அவர் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தியாகராஜ பகவதர் மாதிரி அச்சு அசலாக ஒருத்தர் மேக்கப் பண்ணி அதே மாதிரி பட்டு ஜிப்பா பட்டு வேசியெல்லாம் போட்டு அவரை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன துரும்பளவுக்கு விஜய் வந்து சமுதாயத்துக்காண்டி என்ன கிள்ளி போட்டார், என்ன பண்ணார் சொல்லுங்க? ஏதாவது வெளில வரும்போது விஜய் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா? நான் வரேன் அவர் சொல்கிறார்ல, நான் வரேன் அப்படின்னு டைலாக் பேசுறாருல, அவர் வந்தாரா வெளில வரும்போது? அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கையில் எடுத்துப்பீங்க. உங்களால் வந்து பேச முடியாத, ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுத்துக்க மாட்டீங்க. எதுக்கு பிரச்சனை, எதுக்கு சர்ச்சை, நம்ம சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா? இப்போ சூர்யா இருக்கார்ல, அவர் அகாலம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து 15 வருஷமாக நடத்திட்டு வர்றார். எத்தனையோ ஏழை மாணவர்களை வந்து படிக்க வச்சுட்டு வர்றார், கல்வி கொடுத்துட்டு வர்றார். அவர் செய்கிறது சேவை. அவர் இப்போ 15 வருஷமாக அதை நடத்திட்டு வர்றாரு. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சூர்யா சொன்னால் அது நம்ம வரவேற்கலாம். ஏன்னா சூர்யா ஆல்ரெடி வந்து சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. நடிகர்களாக சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்கலாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார்ல. ரஜினிகாந்த் இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு? சில்க் சுமிதா அந்த டீ கடையில் இறங்கிட்டாங்கன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த க்ரௌடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிராமத்து க்ரௌடு, சில்க் சுமிதா வந்திருக்காங்க, டீ கடைக்கு சில்க் சுமிதா வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற இளைஞர்கள், வயசானவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாம் பாகுபாடே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் வந்து சுற்றி வந்து சில்க் சுமிதா வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு. 18லேருந்து 20, ஏன் 20ஐயும் தாண்டி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை சப்போர்ட் பண்ணலை, என்றைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணல. இவருக்கு அரசியலே தெரியாது, அரசியல் தெரியாமல் வந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு. பார்த்தா என்ன சொல்கிறாங்கம்மா, விஜய் பார்த்தாலே போதுங்கிறாங்க. ஒன்று வந்து விஜய் பார்த்துட்டேன்னு அழுகுது, ஒன்று வந்து விஜய் பார்க்கலேன்னு அழுகுது. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே சார், இப்போ வந்து தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து அவங்களுக்கான பிரச்சாரத்தை பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவா பல நடிகர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. பொன்னம்பலமா இருக்கட்டும், ராமராஜன் சாரா இருக்கட்டும், அதே மாதிரி பிக் பாஸ் தாமரையா இருக்கட்டும், பிக் பாஸ் ராஜுவா இருக்கட்டும், ஆக்டர் ஜெய்யா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாலுமே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா இப்போ களத்துல இறங்கி இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? நட்சத்திர பட்டாளம்னா இவங்க யாருமே, நீங்கள் சொல்கிற யாருமே பிரபல நட்சத்திரங்களாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது வந்து ஜே எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது, ராமராஜனுக்கு மார்க்கெட் கிடையாது, பொன்னம்பலம் ஃபீல்டிலே இல்லை, தாமரை, அப்புறம் வந்து பிக் பாஸ் ராஜு, இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் சினிமா பிரபலங்கள், டிவி பிரபலங்கள்னும் போது மக்கள் விரும்புவாங்க. இந்த மாதிரி இப்போ செலிப்ரிட்டிஸை வந்து பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறது இப்போ நேற்றுக்கு இல்லைம்மா, இப்போ அதை பல வருடங்களாக வந்து இது இருந்துகிட்டு தான் இருக்குது. எம்கே தியாகராஜ பகவதர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50s இருந்தார். அவர் ஹீரோவா, சூப்பர் ஸ்டார், தமிழ் படத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தியாகராஜ பகவதர் தான். அவர் ஸ்டுடியோவில் நடிச்சுட்டு அவர் வந்து அந்த கார்லேருந்து வெளியில் போவார்ல, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருந்தார். அப்போவே கார்லேருந்து வெளியில் போகும்போது அப்போல்லாம் பார்த்து கார் கண்ணாடி ஏற்றுற மாதிரிலாம் இருக்காது, ஓப்பனாக தான் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. வெளியில் போகும்போதே இந்த ஸ்டுடியோ வாசலில் பயங்கரமான ஒரு க்ரௌடு இருக்கும். அந்த ஸ்டுடியோவை தாண்டியே வந்து அவரால் போக முடியாது. அவர் வந்து போகும்போது
அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இது வந்து எப்படின்னா இந்த செலிபிரிட்டி மோகங்கிறது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், தியாகராஜ பகவதர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து முதல்ல கிளம்ப மாட்டார். அவர் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தியாகராஜ பகவதர் மாதிரி அச்சு அசலாக ஒருத்தர் மேக்கப் பண்ணி அதே மாதிரி பட்டு ஜிப்பா பட்டு வேஷ்டிலாம் போட்டு அவரை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சிருப்பாங்க. அவர் வந்து முதல்ல வந்து ஸ்டுடியோலேருந்து வெளில போவார். அப்போ வந்து அந்த டோட்டல் க்ரௌடு ஷூட்டிங்கில் இருக்காருன்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணுறாங்க இல்லையா பார்க்குறதுக்கு. அந்த க்ரௌடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, அவர் விஷ் பண்ணுறது, அவரை பார்த்துட்டோங்கிற திருப்தியாக சிரிக்கிறது எல்லாமே முடிஞ்சு வந்து அந்த க்ரௌடை கடந்து அப்படி கார் போயிடும். போனதுக்கப்புறம் அந்த க்ரௌடு வந்து ஃபுல்லாகவே கலைஞ்சிரும். ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து திரும்பி ஸ்டுடியோக்குள்ளே வரும். திரும்பி ஸ்டுடியோக்குள்ளே வரும்போது தான் தியாகராஜ பகவதரே வந்து அந்த காரில் ஏறி வீட்டுக்கு போவார். இப்படி வந்து நடிகர்களை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து அந்த காலத்திலே இருந்திருக்கு, 50கள்லேயே இருந்திருக்கு. இப்பயும் அந்த ஆர்வம் அப்படியே தான் இருக்குது. அந்த மோகம் வந்து தீரவே இல்லை. இது எப்படின்னா செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம்னே ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன் பிடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாதுமா. நடிகர்கள் அவங்க கவர்ச்சி, அதாவது வந்து அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கவர்ச்சி. சின்ன நடிகராக இருப்பார், அவர் பிரபலமான ஆளாகவே இருக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல பொன்னம்பலம், அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த தாமரை, நீங்கள் சொல்கிற இந்த ராஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிவி கணேசனு, அப்புறம் விஜயோட நண்பர் சஞ்சீவ், ஜே, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமான நடிகர்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களுக்கு வந்து அவங்கள பார்க்குறதுல ஒரு ஆர்வம். ஜெய் வந்திருக்காரு, வந்து ராமராஜன் வந்திருக்காரு இப்படின்னு வந்து கூட்டம் சேரணும்ல. இப்போ ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது, ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு ஒன்று சேரணும். எப்போவுமே அந்த க்ரௌடு வந்து ரொம்ப முக்கியம். அந்த க்ரௌடு சேரணும்னா நீங்கள் இந்த மாதிரி திரை நட்சத்திரங்களை கூட்டு போய் நிற்க வச்சிங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஏன் வராங்க, எதனால் வராங்க, அவங்க மேலே என்ன கவர்ச்சி, இதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அண்ணா இருந்தார் இல்லையா, அவரும் சினிமா பிரபலம் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றின புகழ் பாடின பாடல்கள் அந்த காலத்தில் நிறைய சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா இதய தெய்வம் அண்ணா அப்படின்னு பாடி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, அவர் வந்து பராசக்தி வசனம் எழுதினார். அந்த பராசக்தி வசனம் அவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம். அது எப்படி சொல்லுது, அன்னைக்கெல்லாம் அந்த சிவாஜி கணேசன் அந்த படத்தில் தான் அறிமுகம் மாறாரு. பட்டி தொட்டியெல்லாம் அந்த படம் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் சிவாஜி கணேசனோட நடிப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞரோட வசனம் அவ்வளோ, அதாவது கத்தி தீட்டின மாதிரி வந்து அவ்வளோ ஷார்ப்பான வந்து டயலாக்ஸ் கலைஞர் எழுதியிருப்பார். அந்த படம் அந்த வசனங்கள் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கலைஞருக்கே ஒரு பெரிய புகழ் வந்துச்சு. கலைஞர் அரசியலில் இருந்தால் கூட சினிமாவில் அந்த வசனம் எழுதினப்ப கலைஞருக்கு இன்னும் ஒரு படி மேலே வந்து புகழ் வந்துச்சு. அதே மாதிரி அண்ணா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் வந்து காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு வந்தார். பெருசாக அரசியல் ஆர்வம் அவருக்கு வந்து இல்லை ஆரம்பத்தில். ஒரு எப்படி சொல்கிறது, கலைஞர் வந்து நண்பராக இருக்கார், அண்ணா மேலே பெரிய மரியாதை, அதனால் வந்து டிஎம்கேல வந்து சேர்ந்து பணியாற்றிட்டு இருந்தார். அப்போ அண்ணா வந்து ஒரு தடவை கலைஞர்கிட்ட சொல்கிறார், ராமச்சந்திரனை வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டு போ. யார், எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு கூட்டு போ, அவரோட முகத்தை வந்து நீ வந்து மக்கள்கிட்ட காட்டு அப்படின்னும் போது கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. ஒரு மீட்டிங் போனால் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்தை வந்து கலைஞர் வந்து தனியாக அவர் போன பிரச்சாரங்களில் பார்க்கவே இல்லை. எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கிரேஸ், அப்படியே வந்து மக்கள் வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, கலைஞரே மிரண்டு போயிட்டாராம். என்னடா அது இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த சினிமா பிரபலங்களுக்கு வர கூட்டம் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் தான் இருந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன நடிகர் இருக்காங்கம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டு கல்யாணம்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் பிந்து கோஷ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, உஸ்லமணின்னு ஒருத்தர் இருந்தார், ஓமகச்சி நரசிம்மன் இருந்தார், குமரிமுத்துன்னு இருந்தார். இப்படி குட்டி குட்டி நடிகர்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார நேரத்தில் வந்து அவங்கள நட்சத்திர பிரச்சாரம் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பெருசா போய் இன்டெலிஜென்ட்டா பேசிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க போய் நின்று மைக்க பிடிச்சி இந்த கட்சி பேரை சொல்லி இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இந்த வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னா அது வந்து மக்கள் வந்து அதை விரும்புவாங்க. மக்கள் அவங்களை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். சில பேர் வந்து அவங்க சொல்றதையும் கேட்பாங்க. இதே நட்சத்திர பேச்சாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ ராதா ரவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரெல்லாம் எந்த மேடை கொடுத்தீங்கனாலும் அருமையாக வந்து பேசுவார், மேடையில் ஏறி பிரமாதமாக அரசியல் பேசுவார். ஸோ இதெல்லாம் வழக்கமாக காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயந்தான். இப்போ நீங்கள் விஜய் எடுத்துங்களேன், விஜய்க்கு எதுக்கு கூட்டம் வருது? விஜய் என்ன சாதனை பண்ணிட்டாரு? விஜய் ஒரு படத்தில் அவன் என்ன பெரிய பருப்பா அப்படிங்கிற டயலாக்லாம் வந்து விஜய் யூஸ் பண்ணியிருப்பார். இது ஒரு ஹீரோ யூஸ் பண்ணுறப்ப டயலாக்கா? இதெல்லாம் ஒரு ஹீரோ யூஸ் பண்ண டயலாக்கா? விஜய் என்ன கிழிச்சிட்டாரு, என்ன சாதிச்சிட்டாரு?
அவர் 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 நடித்த படங்கள் 69 படங்களில் என்னதான் விஜய் வந்து சாதனை பண்ணிட்டார். எம்ஜிஆராவது பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் கருத்துள்ள பாடல்களை சொன்னார், அதே மாதிரி கருத்துள்ள கதைகளை சொன்னார், மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து எம்ஜிஆர் சொன்னார். அவருடைய படத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபைட்டு மசாலா ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும் எம்ஜிஆர் படத்தில். ஆனால் ஒரு சமூக பார்வையும் வந்து எம்ஜிஆருடைய படங்களில் இருக்கும். அவர் அதை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணதே கிடையாது, சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு சமூக பார்வையோட படங்கள் இருக்கும். அப்படி விஜயோட படம் ஒரு படமாவது சமூக பார்வையோட இருந்திருக்கா? தாவேகா தலைவர் விஜயோட படங்கள் இப்போ கத்தி படமா இருக்கட்டும், சர்க்கார் படமா இருக்கட்டும், இதுலயுமே வந்து ஒரு சமூக கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல. கத்தி படத்துல வந்து விவசாயிகளுக்காக பேசியிருக்காங்க, சர்க்கார் படத்துல வந்து ஓட்டுரிமைக்காக பேசியிருக்காங்க. சோ இதுல எல்லாம் கூட அவர் கருத்துக்களோட பண்ணியிருக்காருல்ல படங்கள். சார் கத்தி படத்துல வந்து பேசின டயலாக்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து இந்த எப்படி சொல்றது, வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து உறிஞ்சி எடுத்து அதை வந்து நம்ம மக்களுக்கு தண்ணி இல்லாம பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருல்ல. கத்தி படம் தானே அதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு, கோக் குடிங்க என்னமோ கூலாயிருங்களா என்னமோ ஒரு டயலாக் வந்து பேசிட்டு அந்த கோக் விளம்பரத்தில் நடிச்சார்ல. படத்துல வந்து ஒன்று பேசுறாரு, அதாவது நிலத்தடி நீரை வந்து இங்கே வெளிநாட்டு குடிபான நிறுவனங்கள் வந்து உறிஞ்சி எடுத்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கலன்னு பேசுறாரு. வீரவசனம் பேசுறாரு. எங்க பேசுறாரு? படத்துல பேசுறாரு. நேரம் என்ன பண்றாரு, கோக் குடிங்க என்னமோ சொல்றாரு, சோக்காருங்களா என்னமோ சொல்லி மாசாருங்களோ பாசாருங்களோ என்னமோ சொல்லுவார், அது எனக்கு தெரியல. ஸோ அது அந்த விளம்பரத்தில் நடிக்கிறாரு. ஏன் நடிக்கிறாரு? பேசினபடி நடந்துக்கிட்டாரா? எம்ஜிஆர் அப்படி கிடையாது. எம்ஜிஆர் ஒரு கருத்து சொன்னார்னா அந்த கருத்துல உறுதியா இருப்பாரு. அந்த கருத்தை தாண்டி பல விஷயங்கள் பண்ண மாட்டாரு. விஜய் அப்படி தான் பண்ணாரு. நீங்க சர்க்கார் படத்துல ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொன்னாரு. ஒரு விரல் புரட்சின்னு சொல்லி என்ன புரட்சி பண்ணிட்டார்? நான் என்ன கேட்கிறேம்மா, விஜய் நீங்க ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு பேசினாரு, சர்க்கார் படத்துல அரசியல் பேசினாரு, எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனா என்னதான் அரசியல் இது வரைக்கும் விஜய் பண்ணிட்டார் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன துரும்பளவுக்கு விஜய் வந்து சமுதாயத்துக்காண்டி என்ன கிள்ளி போட்டார், என்ன பண்ணார் சொல்லுங்க. ஏதாவது வெள்ளம் வரும்போது விஜய் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா? நான் வரேன் அவர் சொல்றாருல, நான் வரேன் அப்படின்னு டைலாக் பேசுறாருல, அவர் வந்தாரா வெள்ளம் வரும்போது? வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தார். அவருடைய வீடு வந்து 58,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, மாட மாளிகை. அதில் அவர் வந்து எந்த விதமான வசதி குறைவும் இல்லாமல் இருந்தார். கொரோனா வந்துச்சுல்ல, எத்தனையோ சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் இருக்கிற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் பல உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. விவேக்லேருந்து பல பேர் வந்து அந்த நேரத்தில் உதவி செஞ்சாங்க. மயில்சாமியெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சார். ஆனால் விஜய் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணார்? கொரோனா காலத்தில் விஜயோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்படி ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு பிரபல நடிகர் தானே, நீங்கள் ஒரு ஊடகவியாளர் தானே, நீங்கள் சொல்லுங்கள் விஜயோட கான்ட்ரிபியூஷன் என்ன? சினிமாவில் நீங்கள் வசனம் பேசினா மட்டும் போதுமா? ஓகே சார், சினிமாவை தாண்டியுமே அவர் நிறைய விஷயங்கள், நிறைய போராட்டங்கள்ல கலந்துருக்காரு. இலங்கை தமிழர் ஒரு போராட்டம் வந்துச்சு. அவர் எப்படி சொல்றது, ஒரு 21 வயசுல அவருடைய நடிப்பு கரியர் ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்தே வந்து அவர் நிறைய போராட்டங்கள்ல கலந்துருக்காரு. இது மாதிரி சமூக பிரச்சனைகள் நிறைய இதுக்கு குரல் கொடுத்திருக்காரு. அனிதா அந்த நீட் விஷயம் வரும்போது அவங்களுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ அவருமே வந்து ஒரு சமூக கருத்தோட தானே இருக்காரு. கவின் ஆணவ கொலைக்கு ஏன் வந்து அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காரு? திருப்பரங்குன்ற பிரச்சனைகளை ஏன் வந்து அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காரு? ஏன் வாயே திறக்காமல் இருக்காரு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அனிதாக்கு போனாருன்னு சொல்கிறீங்க, ஓகே. அனிதாக்கு போகிறது ஓகே. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அனிதா, அப்புறம் அந்த அஜித் குமார் டெத்து, இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கவின் ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா? அதுக்கு ஏன் பதில் சொல்ல மறுத்தார்? அதுக்கு ஏன் வந்து வாய் திறக்க மறுத்தார்? அது அந்த நேரத்தில் ஏன் மௌனமாக இருந்தார்? அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. ஏன் அதுக்கெல்லாம் ஏன் உங்ககிட்ட பதில் இல்லை? இப்போ நீங்கள் வந்து ஒரு உண்மையான சமூக பார்வையோடு இருக்கீங்க அப்படின்னா அது உண்மையாக எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் உங்களை குரலை கொடுக்கணும். திருப்பரங்குன்ற பிரச்சனையில் ஏன் மௌனம் காத்தார் விஜய்? இந்த கேள்வி வருதில்ல. ஒரு அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் மௌனம் காத்தார்? ஏன் வந்து வாய் திறக்க மறுக்கிறார்? ஏன் வாய் திறக்கலை சொல்லுங்க. அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கையில் எடுத்துப்பீங்க. உங்களால் வந்து பேச முடியாத, ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனையில் நீங்கள் கையில் எடுத்துக்க மாட்டீங்க. எதுக்கு பிரச்சனை, எதுக்கு சர்ச்சை, நம்ம சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா? கான்ட்ரவர்ஷியே வராத விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? அவர் அரசியலுக்கு வர்றது நான் தப்பாக சொல்லலாமா? அவர் அரசியலுக்கு வரட்டும். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல, அது விட்டுருங்க. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு? இந்த +1 +2 மாணவர்களா, 10th மாணவர்களா, அவங்கள மாவட்ட ரீதியாக, அதாவது 234 தொகுதி ரீதியாக வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் வாங்கி கொடுத்தாரா?
நோட் புக் வாங்கி கொடுத்தாரா? ஏன் இந்த நோட் புக் வேறு யாரும் அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? இவர் கூப்பிட்டு வந்து அந்த நோட் புக் வாங்கி கொடுக்கணுமா? சார்ம்மா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஆர்வம் இருக்கணும்னா நான் சொல்கிறேன் உதாரணங்கள். இப்போ சூர்யா இருக்கார்ல, அவர் அகாலம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து 15 வருஷமாக நடத்திட்டு வர்றார். எத்தனையோ ஏழை மாணவர்களை வந்து படிக்க வச்சுட்டு வர்றார், கல்வி கொடுத்துட்டு வர்றார். அவர் செய்கிறது சேவை. அவர் இப்போ 15 வருஷமாக அதை நடத்திட்டு வர்றாரு. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சூர்யா சொன்னால் அது நம்ம வரவேற்கலாம். ஏன்னா சூர்யா ஆல்ரெடி வந்து சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. நடிகர்களாக சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்கலாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார்ல. ரஜினிகாந்த் இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு? ரஜினிகாந்த் பிரபல நடிகர், சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம், அதெல்லாம் நான் வந்து மாற்றுக்கருத்தே சொல்லலை. அதாவது வந்து பெஸ்ட் என்டர்டெய்னர், அதுலேயும் நான் மாற்றுக்கருத்தே சொல்லலை. ரஜினிகாந்த் சொசைட்டிக்கு என்ன செஞ்சார்? அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சார்? அவர் ஏன் கட்சி தொடங்கணும்னு நினைச்சார்? பின்வாங்கிட்டார். அது வேண்டாம்னு நினைச்சார், அது சரியா வராதுன்னு நினைச்சார், ஒதுக்கிட்டார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு ரஜினிகாந்த் போறார், எங்கேயோ போறதுக்காண்டி போறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியாளர்கள் மைக்கை காட்டி, என்ன சார் இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படிங்கிறார். எப்படி எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படிங்கிறாரு. இது எப்படி நம்ம இன்னொரு இஷ்யூ வந்தப்ப கூட அப்படியான இது அந்த இஷ்யூ கேட்பாருமா? விஜயகாந்த் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு விஜயகாந்த் பர்த்டே அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ அப்படி மேலோட்டமா நீங்க வந்து கடந்து போறது வந்து அரசியல் பார்வையே கிடையாதுமா. அரசியல் நீங்க வரணும்னு ஆசைப்படி. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அஜித் இப்ப அரசியலுக்கு வந்தா விஜய்க்கு என்ன கூட்டம் வருதோ அதே கூட்டம் அஜித்துக்கு வரும். அது சினிமா கவர்ச்சி. நடிகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நடிகன் யாருமே உண்மையானவன் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு நடிகர், நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பிரபலமான நடிகர்லாம் கிடையாது. அவரை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு திருச்சியில் கூப்பிட்டுருந்தாங்க. அவரோட நானும் காரில் பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்னோட நண்பர் தான், நான் தப்பாக சொல்லலை. அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் அங்கே இருக்கிற வந்து சர்வ் பண்ணுறவங்க வந்து இந்த ஹோட்டல் முதலாளியிலேருந்து எல்லாரும் எந்திரிச்சு வராங்க. அந்த நடிகருக்கு அந்த மரியாதை. அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் போய் அந்த மேடையில் உட்கார வச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு, முக்கியமான படித்தவங்கலாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த நடிகர் போய் உட்கார்றாரு. இந்த நடிகர் படிக்காத நடிகர், இந்த நடிகருக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது. இவர் வந்து பிரபலம், சினிமா நடிகர் பிரபலம், அதுவும் ரொம்ப பிரபலமும் கிடையாது. ஒரு மீடியமான ஒரு குணச்சித்திர வேடங்கள் நடிக்கக்கூடிய ஒரு அப்பா ரோல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். இப்போ ஏஜ் அபவுட் 65 கூட இருக்கும் அவருக்கு. அவரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் சொல்றாங்க, இந்த நடிகரை நாங்கள் வந்து இன்வைட், பேர் சொல்ல விரும்பல, இந்த நடிகரை நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணோம், எங்க அவர் வராம போயிடுவாரோன்னு எங்களுக்கு வந்து திக்குன்னு இருந்துச்சு, நல்ல வேலை வந்துட்டாரு. மக்கள் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே இருக்கிற டீச்சர்ஸு, அங்கே இருக்கிற வந்து வாட்ச்மேன்லேருந்து எல்லாம் ஓடி வந்து அந்த நடிகனை சுற்றி, சார் எங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் சார் நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் சார், நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் சார்னு சொல்லி அந்த நடிகரை சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் நல்லா படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வந்து அதே மேடையில் இருக்காரு. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சும் போது அவர் இறங்கி அதே மேடை விட்டு போகிறாரு. அந்த ஐஏஎஸ் அதிகாரி பின்னாடி யாருமே இல்லை, ஒரு மாணவர்கள் கூட இல்லை. மாணவர்கள் வந்து யாரை வந்து உண்மையாலுமே போகணும், தேடி போகணும். அந்த மேடைக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய், சார் எப்படி சார் நீங்கள் ஐஏஎஸ் ஆனீங்க, எப்படி சார் நீங்கள் கலெக்ட் ஆனீங்க, எப்படி சார் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க, எப்படி சார் இது நடந்தது, இந்த மேஜிக்கு சொல்லுங்கள் சார், நாங்களாம் அது தெரிஞ்சுக்கிறோம், நாங்களாம் அது கற்றுக்குறோம், அப்படி தானே கேட்டிருக்கணும். யாருமே இல்லை. அவர் இறங்கி அவர் போயிட்டார் பாவம், கார் ஏறி. ஆனால் அந்த நடிகர் ஏறி போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா உடலை சூழ்ந்துட்டான். ஸோ அப்போ எப்படி இருக்கு பாருங்க, நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நடிகர்களை கூட்டிட்டு வரது வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இப்போ இது திமுக தலைவரா இருக்கட்டுமே, அடிக்கடி வந்து நடிகர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா இருக்கட்டும், இப்ப தாவேக்காவா இருக்கும் போது கூட நிறைய நடிகர்களை கூப்பிட்டு இது பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும். ஆனா இப்போ விஜய்க்கு வந்து தாவேக்கா தலைவர் விஜய்க்கு வந்து கூடுற கூட்டம் எதுவுமே வந்து ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான். இது வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களா, அதை எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? இது வந்து முழுசா ஓட்டா மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுமா. இது வந்து ஒரு கவர்ச்சி. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் நான். என்ன அப்படின்னா, வி சேகர் அவர் வந்து ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறார், டைரக்டர் வி சேகர் மறைஞ்சிட்டார். அவங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஒரு நடிகர்கள்லாம் ஒரு 4-5 காரில் போகிறாங்க. அந்த யூனிட் வேன்லாம் கூட பின்னாடி ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கு. ஒரு கிராமத்துக்கு போகணும். அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம், ஒரு 4:30-5 மணின்னு வச்சுக்கோங்களேன், டீ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரையும் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஏதோ ஒரு டீ கடை, அது ஏதோ கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஓலையில் செய்யப்பட்ட ஒரு டீ கடை, அதில் வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. திடீர்னு எல்லாரும் இறங்குறாங்க. அதில் இறங்குறதுல ஒரு பிரபலமான நடிகை இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா நடிகை சில்க் சுமிதா.
ஓகே. சில்க் சுமிதா அந்த டீ கடையில் இறங்கிட்டாங்கன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த க்ரௌடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிராமத்து க்ரௌடு, சில்க் சுமிதா வந்திருக்காங்க, சில்க் சுமிதா வந்திருக்காங்க, சில்க் சுமிதா வந்திருக்காங்க, டீ கடைக்கு சில்க் சுமிதா வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற இளைஞர்கள், வயசானவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாம் பாகுபாடே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் வந்து சுற்றி வந்து சில்க் சுமிதா வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நிறைய சினிமா பிரபலங்கள் இருந்தாங்க. வி சேகர் இயக்குனர் இருந்தார், அவரெல்லாம் யாரும் பார்க்கல. நடிகை அப்படின்னும் போது நடிகைக்கு ஒரு பிரபலம் இருக்கு, நடிகைக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ல கவர்ச்சி இருக்கு. அந்த கவர்ச்சிக்காண்டி நடிகை பார்க்க வராங்க. உடனே பார்த்து சில்க் சுமிதா வந்து ஒரு டீ குடிச்சிட்டு, நான் சொல்ற சம்பவம் 100% உண்மை, டீ குடிச்சிட்டு அவங்க வந்து கிளாஸ் அப்படி கீழே வச்சுட்டு கார் ஏறி போனாங்க. அவங்க அப்படி ஏறினோன்னு பார்த்தீங்க, கார் நகர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த கொஞ்சோண்டு நுரை இருக்கும்ல அந்த டீ கீழே, அதை குடிக்கிறதுக்கு போட்டிமா. ஐயோ நான் குடிக்கிறேன், எனக்கு நான் தான் எடுத்தேன், நான் ஒரு ரூபாய் குடிச்சுக்கிறேன், நீ குடிச்சிட்டே இல்லை, நீ எனக்கு ஒரு ரூபாய் கொடு, நீ எனக்கு ஒரு ரூபாய் கொடு அப்படின்னா இது எங்கே போய் நீங்கள் இதை சொல்வீங்க? இந்த மாதிரி கவர்ச்சிகளை நீங்கள் எங்கே போய் சொல்வீங்க? கேரளாலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, நடிகர்களில் மம்முட்டியோ மோகன்லாலோ யாராவது இந்த மாதிரி அரசியல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போய் நின்று மேடையில் பேச வந்தாங்கன்னு வச்சுங்க, உனக்கு என்ன அரசியல் தெரியும், நீ போய்க்கோ, இறங்கு, மேடையை விட்டு இறங்கு 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 அப்படின்ட்டுருவாங்க. அந்த படிப்பறிவு, அந்த பக்குவம் கேரளாக்கு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா இந்த 2 நாட்டிலையும் எப்படின்னா, ஸ்டேட்லையும் எப்படின்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா நடிகர்களை பின்னாடி ஓடுறாங்க. அதனால வந்து விஜய் அவர் வந்து இன்னைக்கு வந்து நான் சொன்ன ஒரு சில்க் சுமிதா, நான் சொன்ன ஒரு சின்ன காமெடி, வடிவேலுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுமா. வடிவேலு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணார்ல 2011 நினைக்கிறேன். அப்போ விஜயகாந்த் அட்டாக் பண்ணி பேசுறது தான் அவருடைய டார்கெட்டு. எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசினார், என்னெல்லாம் அட்டாக் பண்ணி பேசினார். அதாவது இவர் கேப்டன்னா யார் தெரியுமா? கப்பலுக்கு தான், கப்பலை ஓட்டிட்டு போறவன் தான் ஒரு கேப்டன். அந்த கப்பல் எப்பவுமே தண்ணியில தான் இருக்கும். இந்த கேப்டன் எப்பவுமே இவரும் தண்ணியில தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜயகாந்த் விமர்சனம் பண்ணாரா இல்லையா? இன்னைக்கு அந்த டிஎம்கே வந்து வடிவேலுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வடிவேல் பேசினாரு. அப்ப கிளாப் பண்ணாங்களா இல்லையா? அப்ப ரசிச்சாங்களா இல்லையா? அப்ப கூட்டம் வந்துச்சா இல்லையா? ஒரு வடிவேலு ஒரு காமெடி நடிகர், தப்பா சொல்லல, ஒரு வடிவேலு ஒரு காமெடி நடிகர். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன நடிகர்களுக்கே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் நான் மறுத்து பேச மாட்டேன். விஜய் தமிழ் சினிமாவில் விஜய் ஒரு பெரிய நடிகரா அப்படின்னா அது நடிகர், நிச்சயமா பெரிய நடிகர் தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் எனக்கு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நடிகர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒரு கட்சி தலைமையை ஏற்று நடத்தியிருக்கார் அப்படின்னும் போது பெரிய கூட்டம் இன்னைக்கு எல்லா பக்கமும் திபுன்னு வருது. அது ஓட்டா மாறுமா அப்படின்னா இன்னைக்கு வந்து கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சர்வேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் விஜய்க்கு ஒரு பர்டிகுலர் ஓட்டு சதவீதம் 18லேருந்து 20, ஏன் 20ஐயும் தாண்டி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை சப்போர்ட் பண்ணலை, என்றைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணல. இவருக்கு அரசியலே தெரியாது, அரசியல் தெரியாமல் வந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? மக்கள் ஓட்டு போட்டால் அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? மக்களுக்கு புரிதல் இருக்கணும். இவருக்கு அரசியல் என்ன தெரியும் அப்படின்னு புரிதல் இருக்கணும். ஒருவேளை விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், அரசியல் படிச்சுட்டு வரட்டும். இது எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு அரசியல் பண்ணணும்னு ஒரு சினிமா நடிகர் வந்து உள்ள வந்து பேசுறாரு. அவர் என்னமா படம் நடிச்சாரு? என்ன படம் நடிச்சார்? ரசிகன் படம் பார்த்துருக்கீங்களா? பீஸ்டா அந்த படத்தில் ஹபீபின்னு ஒரு பாட்டு பாடினாரு. ஸோ இப்படி பாடல்கள் பாடி மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய என்டர்டெய்னர், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருக்கு அரசியல் என்ன தெரியும்? ஆனால் நிச்சயமா நீ கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு 20% மேல ஓட்டு வருங்கிறாங்க. ஓகே சார், இப்போ அவரை ஒரு என்டர்டெய்னர்னு பார்க்கும்போது இப்போ திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சினிமால இருந்து தானே வந்திருக்காங்க. ஓகே சார், இப்போ அது வச்சுக்கலாம். இப்போ வந்து இவர் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அரசியல் நாலேஜுமே இருக்காது அப்படின்ற ஒரு பின்பம் இருக்கு. அதே மாதிரி வாரிசு அரசியல்ல இருந்து வர்றவங்களுக்கும் அது மாதிரி ஒரு அரசியல் நாலேஜ் இருக்காது அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ நேபாளில் என்னன்னா வந்து ஒரு படிச்சவங்க எல்லாரையுமே வந்து ஒரு பொறுப்புல, இப்போ நேபாளுடைய இது தலைவரா இருக்கட்டும், அவரை வந்து ஒரு இன்ஜினியர் ரேப்பர் அவரு, அதே மாதிரி வந்து நர்ஸை வந்து ஹெல்த் மினிஸ்டரா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து ஒரு படிச்ச இதுல இருந்து ஒரு பொறுப்புக்கு வரும்போது அது எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும்? ஆமாம்மா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நேபாளை பற்றி சொல்கிறீங்க, இப்போ சைனாவே எடுத்துக்கங்களேன். சைனால எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. இப்போ ஜாக்கி சானா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சைனாவில் போய் அரசியல் பண்ண முடியாது.
நீங்க அரசியல் அப்படின்னும் போது இது நாட்டை வந்து கட்டி பாதுகாத்து நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லா விதமான ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டினுடைய எல்லா கண்ட்ரோலும் அந்த முதலமைச்சர் இருக்கணும் போது எல்லா கண்ட்ரோலுக்கும் அந்த முதலமைச்சருக்கு ஒரு நாலேஜ் வேணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டால இருக்கட்டும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் வேணும். அதுக்கான தகுதியான ஆளை நம்ம உட்கார வைக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து அதுக்கான அனுபவங்கள் இருக்கணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்கிறதுக்கு, ஒரு நாட்டை, தமிழ்நாட்டு ஸ்டேட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு அதுக்கான அனுபவமும் பக்குவம் வேணும். இப்போ எம்ஜிஆர் வந்து நடிகர் தானே, அவர் வந்தாரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி காங்கிரஸில் இருந்தார், டிஎம்கேல இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், எம்எல்சிஏவாக இருந்தார். இந்த மாதிரி வந்து 72 உடைஞ்சு டிஎம்கேலேருந்து வெளியில் வரும்போது அவர் தனி கட்சி தொடங்குறாரு. அப்போ மாயத்தேவன் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல நிறுத்தி அவர் ஜெயிக்க வைக்கிறாரு. அவர் 72லேருந்து ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் வந்து பல விஷயங்களை வந்து எதிர்த்து அரசியல் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் 77 வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ ஆல்ரெடி அரசியல் வந்து எம்ஜிஆருக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மையார் வரும்போது எம்ஜிஆர் கட்சியில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பல பொறுப்புகளில் இருந்தாங்க. அவங்களும் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்க படிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா பேசுகிற இங்கிலீஷ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக, அவ்வளோ டேலண்டாக, அவ்வளோ ஒரு ஆளுமையோடு வந்து அதை செயலாக்கக்கூடிய திறன் வந்து அந்த அம்மையாருக்கு இருந்தது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டு வாங்க, கற்றுக்கிட்டு வாங்க, லேர்ன் பண்ணிட்டு வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த லேர்னிங் இல்லாமல் வர்றது தான் தப்புன்னு சொல்கிறோம். இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது நம்ம வர வேணானே சொல்லலை, ஆனால் அதுக்கு நீங்கள் தயார்படுத்திட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஒரு போருக்கு போகிறாங்கம்மா, ராணுவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து தானே நம்ம வந்து பார்டரில் கொண்டு போய் விடுறோம். இந்த பயிற்சி இல்லாமல் வரவன் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு போய் ராணுவ ட்ரெஸ் போட்டு துப்பாக்கி கையிலே கொடுத்தா விடுறோம். ஸோ அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே அவங்க அதுக்கு ஃபிட்டா அப்படின்னு தானே பார்த்து தானே விடுறாங்க. ஒரு போலீஸ் ட்ரைனிங் போறீங்க, போலீஸ் ட்ரைனிங்லேருந்து எல்லாம் எடுத்து அப்புறம் தான் நீங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டோ ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட்லேயே அவங்க உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் கான்ஸ்டபிள் போஸ்ட்டில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வராரு, அப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வராரு. அப்படி தானே ப்ரொமோஷன் ஆகி போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையாக நீங்கள் வந்து அது அந்த பேஸ்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே தெரியாமல், எதுவுமே அரசியல் புரிதல், அறிவு எதுவுமே இல்லாமல் அரசியலுக்கு வரும்போது அது வந்து ஸ்பாயிலிங் தான். அதாவது வந்து சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுற வேலை தான். இப்போ விஜய்க்கு நான் ஓட்டு உழுகுன்னு சொன்னேன்ல, அது உண்மை. நிஜமாவே இப்போ ஒரு ஓட்டு உழுக போகுது. அது ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் நிச்சயமாக விஜய்க்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் அது ஒரு கவர்ச்சியில் வந்து ஒரு ஓட்டு உழுக போகுது. விஜய் அப்படின்ற ஒரு கவர்ச்சி பார்த்தா என்ன சொல்கிறாங்கம்மா, விஜய் பார்த்தாலே போதுங்கிறாங்க. ஒன்று வந்து விஜய் பார்த்துட்டேன்னு அழுகுது, ஒன்று வந்து விஜய் பார்க்கலேன்னு அழுகுது. இப்படி தினிசா வந்து இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, என்னதான் பண்ணாரு, என்னதான் இருக்குது விஜய் கிட்ட, எல்லாரையும் மாதிரி, உங்களை மாதிரி, என்ன மாதிரி, எல்லாரையும் மாதிரி அவரும் சாதாரண மனிதன் தான். அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ஒரே நேரத்தில் 300 பேரை சுட்டு தள்ளுறாரு அப்படின்னா அது டூப், அது சினிமா, அது ஸ்க்ரீன், அது பொய். ஒரு திரையை நீங்கள் எப்படி ஒரு பிளேடு இருக்குல்ல, அதை வச்சு இப்படி கிழிச்சிங்கன்னா அந்த திரை கிழிஞ்சிரும். அது மொத்தமாகவே பொய், மொத்தமாகவே ஃபால்ஸு. அந்த போலியை நம்பி நீங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நம்ம எதிர்காலத்தையே நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது தப்பு தானே. அதை தான் நம்ம செய்ய வேணான்னு சொல்கிறோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாவோ தெளிவாவோ பதில் அளிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.